வணக்கம் நண்பர்களே. நம்ம தமிழ்நாடு அரசியல் எப்போதும் ஒரு அலாதி என்டர்டைன்மெண்ட் மாதிரி இருக்கும். ஆனா இப்போ அரசியலை என்டர்டைன்மெண்டா மாறி வருது. டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி பெரிய கட்சிகள் கூட இப்போ மீம்ஸ் ரீல்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி டிஜிட்டல் வார ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இத பத்தி தான் பார்க்க போறோம். இப்பெல்லாம் யாரும் நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டாங்க. எல்லாருமே மொபைல் பார்த்து தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால அரசியல் கட்சிகளும் டிஜிட்டல் ஸ்பேஸ்ல கால வச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ், ட்விட்டர், மீம் பேஜஸ் இங்கே தான் இவர்களோட புதிய மேடை. இது மூலம் பார்ட்டிகள் இளைய தலைமுறையை அடைய முயற்சி செய்யறாங்க. ஓட்டுக்கும் ரீச் பண்ணிடலாம், என்டர்டைன்மெண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு காம்போ ஸ்ட்ராட்டஜி தான் இப்ப நடக்குது. ஒரு பக்கம் டிஎம்கே திராவிடியன் மாடல் சோசியல் ஜஸ்டிஸ் மாதிரி மெசேஜ்களை ஃபன்னி மீம்ஸ்ல பிளெண்ட் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல சிஎம் ஸ்டாலின் மீம்ஸ், ஏடிஎம்கே ஏஐ ட்ரோல் பண்ற மாதிரியான ரீல்ஸ் எல்லாம் வேகமா வைரல் ஆகுது. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி டீம் டிஎம்கே ஃபெயிலான ப்ராஜெக்ட்ஸ், ரெய்னிசிவ் மீம்ஸ் மாதிரி கவுண்டர்ஸ் ஆன சேட்டையர் வீடியோஸ் அப்லோட் பண்றாங்க. இந்த ரெண்டு கட்சிகளுமே பொலிட்டிக்கல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸை ஹையர் பண்ணி ஃபுல்லா டிஜிட்டலா கம்பெயின் நடத்துறாங்க. தமிழ்நாட்டுல 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்க ஓட்டர்ஸ் தான் மிகப்பெரிய ஒரு பேஸ். இவங்களோட அட்டென்ஷனை பிடிக்க ட்ரெடிஷனல் ஸ்பீச் எல்லாம் போதாது. அதனால ரீல்ஸ், மீம்ஸ், ஷார்ட்ஸ் தான் அரசியல்ல புதிய போர்த்தலமா இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் படி 2026 அசெம்பிளி எலெக்ஷனுக்கு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும். இதுல காமெடி ஃபேஸ்ல பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டா ஹிடனா இருக்கும். அதனால மக்கள் கவனமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. Thank you for watching.